தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நீடித்துள்ள நிலையில் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்துக்கு நேற்று காலை சமூகம் அளித்த ஜனாதிபதி அங்கு உரையாற்றிய போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எதிர்காலத்தில் எரிவாயு மற்றும் எரிபொருளின் நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அந்த வகையில் 33 நாட்களுக்கு தேவையான டீசல் கையிருப்பில் உள்ளதுடன் 27 நாட்களுக்கு தேவையான பெட்ரோலும் கையிருப்பில் உள்ளது. அத்துடன் 49 நாட்களுக்கு தேவையான விமான எரிபொருளும் 44 நாட்களுக்கு தேவையான மசகு எண்ணெயும் கையிருப்பில் உள்ளது என தெரிவித்தார். இதேவேளை ஈரானின் எரிபொருள் விநியோகத்தில் இடையூறு ஏற்பட்டாலும் இலங்கைக்கு உடனடியாக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மற்ற நாடுகள் போதிய அளவு எண்ணெயை உற்பத்தி செய்வதால் ஈரானின் இழப்பை ஈடுகட்ட முடியும் என குறிப்பிட்ட ரணில், ஈரான் எண்ணெய் கொண்டு செல்லும் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தினால் அது பாரிய சிக்கலாக மாறும் என எச்சரித்துள்ளார். நாட்டில் தற்போது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கான நிலைமை ஓரிரு வாரங்களில் வழமைக்கு திரும்பும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கடத்தொழிலாளர்களுக்கு தேவையான எரிபொருளை உரியவாறு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை பேணும் நோக்கில் நாடு முழுவதும் ஆயுதம் தாங்கிய முப்படையினரை களமிறக்க விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. முப்படையினரை அழைப்பதற்கான விசேட கட்டளையை ஜனாதிபதி பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன நாடாளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அதன்படி பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமையவே இந்த விசேட ஆணை பிறப்பிக்கும் வகையில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் அமைதி மற்றும் சட்ட ஒழுங்கை பராமரிப்பதில் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையினர் நாடளாவிய ரீதியில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அலுட்கம மதுகம பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 28 வயதான பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிப்பண போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிப்பண போலீஸ் பிரிவின் 4வது தூண் பகுதியில் நேற்றிரவு இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. மதுகமையில் இருந்து அலுட்கம நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் அதே திசையில் பயணித்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் மீது மோதியதிலே இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் குறித்த யுவதி படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் அங்கு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையை விட்டு வெளியேற முடியாத பயணிகளுக்கு இலவச விசா நீடிப்பு பெற 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் நாட்டில் சிக்கியுள்ளவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பின்படி தேவையான நிபந்தனைகளை சரிபார்த்த பிறகு விசாக்கள் ஒவ்வொரு வழக்கு அடிப்படையில் வழங்கப்படும். விசா நீடிப்புக்கு விண்ணப்பிக்கும் பயணிகள் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் தாங்கள் புறப்பட முடியவில்லை என்பதை நிரூபிக்கும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த நோக்கத்திற்காக கடவுச்சீட்டுகள், விமான ரத்து அறிவிப்புகள், விமான நிறுவனங்களால் வழங்கப்பட்ட உறுதிப்படுத்தல் கடிதங்களை பயன்படுத்தலாம். இந்த விசா நீடிப்பை புறப்படும் நேரத்தில் விமான நிலைய குடிவரவு அலுவலகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். மாற்று விமானங்கள் ஏற்பாடு செய்யப்படும் வரை அனுமதியின்படி இலங்கையில் தங்குவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது. ஹபரணை பொலனறுவை பிரதான வீதியின் மென்னேரியா பகுதியில் இடம்பெற்ற பாரிய விபத்தில் 10 பேர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை நேற்று காலை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்றும் அதே நேரத்தில் மற்றொரு பேருந்தும் நெல் அறுவடை இயந்திரத்தை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரத்துடனும் மோதியதில் இந்த மும்முனை விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான பேருந்துகளில் பயணித்த 7 பேர் உட்பட மொத்தம் 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக ஹபரணி மற்றும் பொலனறுவை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் ஒருவரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தமையால் அவர் மேலதிக சிகிச்சைக்காக தம்புள்ளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்.
இந்த விபத்து காரணமாக கபரணை பொலனர்வை வீதியூடான போக்குவரத்து சிறிது நேரம் தடைப்பட்டிருந்ததுடன் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்துள்ள போர்ச்சூழல் காரணமாக இலங்கைக்கு ஏற்படவுள்ள சவால்கள் குறித்து ஆராயும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நேற்று விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த கட்சித் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது பணிபுரிந்து வரும் சுமார் 10 லட்சத்துக்கு அதிகமான இலங்கை தொழிலாளர்களின் உயிர் பாதுகாப்பு குறித்து இக்கூட்டத்தில் மிகுந்த கவலை வெளியிடப்பட்டது. போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு எவ்வாறான அவசர திட்டங்களை வைத்துள்ளது என்பது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் மாட்டுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அனுமதி பத்திரமன்றி இறைச்சிக்காக சட்டவிரோதமாக மாட்டை மோட்டார் சைக்கிளில் கொண்டு சென்ற இருவரை வெற்றிலைக்கேணி பகுதியில் வைத்து மருதங்கேணி போலீசார் கைது செய்துள்ளனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சிக்கி தவிர்க்கும் இலங்கையர்களை விரைவாக அழைத்து வருவது கடினமாகியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். விமான நிலையங்களின் செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்கவும் வெளிநாட்டு தூதரகங்கள் மூலம் அவர்களின் நலனுக்காக பணியாற்றவும் அரசாங்கம் 24 மணி நேரமும் பணியாற்றி வருவதாக அமைச்சர் வலியுறுத்தினார். அதற்கமைய வெளிநாட்டு தூதரகங்கள் மூலம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வெளியுறவு அமைச்சகமும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகவும் தலையிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்லணை பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் நேற்று கடல் அலையில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார். குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட சக்தி வாய்ந்த கடல் அலை அவரை இழுத்து சென்றதாகவும் பின் அவர் பார்வையில் இருந்து மறைந்து விட்டதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. காணாமல் போனவர் புத்தள யுதகனாவ பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். எனவே காணாமல் போன மாணவரை தேடும் பணிகளில் பாணந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை சந்தையில் தனது விநியோகத்தை மேற்கொண்டிருக்கும் சினோபெக் பெட்ரோலிய நிறுவனமும் தங்களிடம் கையிருப்பு இருப்பதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. எரிபொருள் தீர்ந்துவிடும் என பீதி அடைய தேவையில்லை. எங்களது கிடங்குகளில் போதுமான எரிபொருள் இருப்பதாகவும் சினோபெக் கூறியுள்ளது. பீதியடைந்து எரிபொருளை பதுக்கி வைக்க முயற்சிக்காதீர்கள். எங்கள் அனைத்து சினோபெக் எரிபொருள் நிலையங்களிலும் போதுமான எரிபொருள் இருப்பு மற்றும் நிலையான விநியோகம் உள்ளது. சினோபெக் எரிபொருள் நிலையங்கள் பிளாஸ்டிக் கேன்கள் அல்லது பிற வெளிப்புற கொள்கலன்களில் எரிபொருள் நிரப்பப்படாது. எரிபொருள் விநியோகம் தொடர்ந்து தடையின்றி இருக்கும். அமைதியாகவும் ஒழுங்காகவும் எரிபொருள் நிரப்புவதன் மூலம் ஒத்துழைக்குமாறு மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழ்நிலை காரணமாக பல்வேறு நாடுகளுக்கு பொருட்களை அனுப்புவதில் சிக்கல் நிலவுவதாக தபால் மா அதிபர் ஜெனரல் SRWMRP சத்குமார கூறியுள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல பொருட்கள் இன்னும் அனுப்பப்படவில்லை. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை காரணமாக சில பகுதிகளுக்கு பொருட்களை அனுப்புவது குறைவாக உள்ளது. குறிப்பாக அந்த பகுதிக்கான ஏராளமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் தாமதங்கள் குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்தந்த நாடுகளின் அஞ்சல் நிர்வாகங்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கின்றோம். சர்வதேச அஞ்சல் சேவைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியவுடன் மீண்டும் பொருட்களை அனுப்பும் நடவடிக்கை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அழியக்கூடிய பொருட்களினால் தாமதம் ஏற்படுவதால் ஆபத்துக்கள் உள்ளன என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் மீதான தொடர் தாக்குதலானது சர்வதேச சட்டங்களையும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தையும் அப்பட்டமாக மீறும் செயலாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்களை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார்.
அதேவேளை ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா மற்றும் கட்டார் உள்ளிட்ட நாடுகள் மீது ஈரான் முன்னெடுத்த தாக்குதல்களையும் தாம் கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிராந்தியத்தின் அமைதியை குலைக்கும் எந்தவொரு வன்முறை நடவடிக்கையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் தீவிரமடைந்துள்ள போர் சூழலால் இலங்கையின் பொருளாதாரம், அந்நிய செலாவணி மற்றும் எரிபொருள் விநியோகம் ஆகியவற்றில் ஏற்படவுள்ள பாரதூரமான தாக்கங்கள் குறித்து அவர் சபையில் கவலை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சார்பாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க பாப்பரசர் 14ஆம் லியோ அவர்களுக்கு இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பிமல் ரட்நாயக்க மற்றும் இத்தாலிக்கான இலங்கை தூதுவர் சத்யா ரொட்ரிகோ ஆகியோர் இதில் கலந்து கொண்டுள்ளனர். வத்திக்கானின் நாடுகளுக்கு இடையிலான உறவுகளுக்கான துணை செயலாளர் மிகைடா பிளாஜ் இந்த அழைப்பினை பெற்றுக் கொண்டுள்ளார். இத்தாலியில் உள்ள JVP இலங்கை குழு இந்த சந்திப்பு நேற்று நடைபெற்றதாக தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பு இலங்கை மற்றும் வத்திக்கான் இடையிலான ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கடந்த 3 நாட்களாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகின்றது. இந்நிலையில் இந்த ஆண்டு போர் நிகழும் என்று பாபா வங்கா முன்பே கணித்தது தற்போது உண்மையாகிவிட்டதாக கூறப்படுகிறது. பல்கேரியா நாட்டைச் சேர்ந்தவர் பாபா வங்கா. உலக புகழ்பெற்ற தீர்க்கதரிசியாக கருதப்படும் இவர் 5079ஆம் ஆண்டு வரையிலான நிகழ்வுகளை கணித்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் 2026ஆம் ஆண்டில் 3ஆம் உலக போர் நிகழக்கூடும் என்றும் அவர் கணித்துள்ளார். அதன்படி 2026ஆம் ஆண்டு என்பது போர் மற்றும் அழிவின் ஆண்டு என்று அவர் கணித்திருந்தார். உலகின் கிழக்கு பகுதியில் ஒரு பெரிய போர் வெடிக்கப் போகிறது என்றும் இது முழு உலகிற்கும் பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் பாபா வங்கா ஏற்கனவே கணித்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.